அதிமுக நீக்கலையா? நாம் தமிழர் கட்சிக்கார ஒருத்தர் மேல கிருஷ்ணகிரியில பள்ளிக்கூடத்துக்குள்ள வந்து பெண்ணை சீரழிச்சிட்டாங்க, பள்ளிக்கூட குழந்தைகளை பாலியல் வன்புணர்வு பண்ணிட்டான்னு வழக்கு வந்துச்சு. ஏன் சீமானுக்கு தெரியலன்னு கேட்டா நியாயமான கேள்வியா? சிபிஐ அவரை வழக்கில் விசாரித்த அந்த குற்றவாளியை கைது பண்ண வர்றாங்கல்ல, அன்னைக்கு அதிமுக தடுக்கல, ஆட்சியில் இருந்தோம். குற்றவாளி எவனாக இருந்தாலும் எந்த கட்சியை சேர்ந்தவனா இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணுன்னு சொன்னோம். புரியுதுங்களா? அப்ப இதெல்லாம் இதெல்லாம் கற்பனாவாதம். இப்ப இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சில பிறழ்வுகளிலே இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற வாதம் தான். இதெல்லாம் ஒண்ணுமே எதுலையுமே உருப்படியானது இல்லை. நான் கேட்கிறேன், நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த அடிப்படை கோட்பாடு என்ன? உங்க பெரிய கோட்பாடு நீங்க இந்த பெண்கள் விஷயம் நீங்க அப்பழுக்கற்ற தூயர். ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வருது, வீட்டுக்குள்ள வயசுக்கு குடிசை கட்டி வச்சுக்கிற பொண்ணையா கூட்டிட்டு வந்துட்டு ஒரு மனிதர் பேசுகிற போது அந்த மனிதர் தலைவருக்கான சகல தகுதிகளையும் இழந்து விடுகிறார். இந்த தமிழ் சமூகம் இந்த அருவருக்கத்தக்க அரசியலை புறக்கணிக்கணும். நான் பேசக்கூடாதுன்னு பார்க்கிறோம். இது ஒண்ணும் ஒரு தேராத கூட்டம். இது அப்படி நினைக்கிறேன் நான். என்ன நீங்க பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? இப்ப நீங்க வைக்கிற குற்றச்சாட்டுல நீங்க இதே சீமானவர்கள் தாது மணல் கொள்ளை நடக்கிறது என்று பேசிய போது அவருடைய மேடையில ஐயா எடுத்து வைக்கலீங்கன்னா வேற எவனோ எடுத்து வைக்க போறான்னு பேசினாரா இல்லையா? இதே சீமானவர்கள் சினிமா மோனோபொலி ஆகுது, உதயநிதிக்கு சொந்தமான நிறுவனத்துக்கு தான் எல்லா படங்களும் கொடுக்கப்படுது, அவங்க கொடுத்தா மட்டும் தான் திரையிடப்படுதுன்னு பிரச்சனை வந்தப்ப செய்தியாளர் சந்திப்புல அது அமேசான் அவன் வெளியிருந்து வாங்கிட்டு போறதுக்கு தம்பி பண்றது தப்பு இல்லையேன்னு பேசினாரா இல்லையா? ஒரு சினிமாவினுடைய மோனோபொலிசத்தையே புரிந்து கொள்ள முடியாத தலைவரா இல்லையா இவரு? என்னமா பெண்கள் நாங்கள் வாக்கு சதவீதம் அதிகரித்துக் கொண்டே வர்றோம். உள்ளாட்சி தேர்தல் என்ன உங்க வாக்கு சதவீதம்? என்ன வாக்கு சதவீதம் நாம் தமிழர் கட்சிக்கு? ஏன் உள்ளாட்சி தேர்தலில் வாக்கு சதவீதம் வரல? ஏன் வரலனா கட்டமைப்பே இல்லாத ஒரு கட்சி, வேட்பாளர்களே உங்களால போட முடியல. 100 வார்டு வருது ஒரு மாநகராட்சியில் கோயம்புத்தூர்ல, 100 வார்டுல 100 வேட்பாளரே போட முடியல இந்த கட்சினால. 3% கீழே போனாங்க உள்ளாட்சி தேர்தலில். அப்ப இந்த கட்சி மக்களை டைவர்ட் பண்ணுது. நான் இப்ப தெளிவா சொல்றேன். இப்ப இவர் கேட்ட கேள்வி எல்லா கேள்விக்கும் நம்ம என்ன அதிமுக காரன் எங்களுடைய ஆட்சியில குற்றங்கள் நடந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த குற்றத்திற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு அதிமுக தயங்கியதில்லை. அது ஒரு தவறு வந்திருக்கும்னு சொன்னா அதை சுட்டிக்காட்டுகிற அளவிற்கு நாம் தமிழர் கட்சி நேர்மையாளர்களால் இருக்கவில்லை. நாம் தமிழர் கட்சியினுடைய நேர்மை பலமுறை கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. விஜய் அவர்களோட நாங்க போய் நின்னோங்க எவ்வளவு கொச்சையா. நீங்க தானே போய் நின்னீங்க, மைக்க பிடிச்சிட்டாரு அவன் தான் துணை முதலமைச்சர் ஆக்குவேன், நீங்க தான் கெஞ்சிட்டா பின்னாடி தெரிஞ்சீங்க. அதிமுக அறத்திற்கு புறமா ஒரு கட்சியை வீழ்த்தக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் அந்த வேலையை செஞ்சோம். மறுபடியும் அந்த விளக்கம் கொடுக்கிறோம். என்னமோ மக்கள் மத்தியில் விட்டுறாங்களா? என்ன மக்கள் விடு மக்கள் மத்தியில் என்ன உங்களுக்கு என்ன ஒரு அடிப்படையா உங்களுக்கு என்ன கோட்பாடு? நீங்க